ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் ப்ரௌன் டோன் எஃபெக்ட் இப்படி ஒரு ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைட்ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே கீழே இருக்கிற அந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 13 இமேஜஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ்லேருந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐக்கான்ஸில் லைட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து -16, ஹைலைட்ஸ் வந்து -70, ஷேடோஸ் வந்து 64, ஒயிட்ஸ் வந்து -35 அண்ட் பிளாக்ஸ் வந்து -38. நெக்ஸ்ட் ஸ்டெப், கீழே ஸ்கொயருக்குள்ளே சர்க்கிள் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிளாரிட்டி வந்து 24, டிஹேஸ் வந்து 22. இதுக்கப்புறமா எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிக்விட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டெம்பை வந்து 10 ஆகிக்கோங்க. டிண்ட்டை வந்து -16, வைப்ரன்ஸ் வந்து 22, சேச்சுரேஷன் வந்து -8. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேலே ரெயின்போ கலரில் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் ஐக்கான். அதில் வந்து ரெட்டு வந்து சேச்சுரேஷனை வந்து -6 மாற்றிக்கோங்க. லூமினஸ் வந்து 97. நெக்ஸ்ட் ஆரஞ்சுக்குள்ளே போங்க. ஆரஞ்சில் வந்து சேச்சுரேஷன் வந்து -9, லூமினஸ் வந்து 99. நெக்ஸ்ட் எல்லோக்குள்ளே போங்க. எல்லோவில் வந்து ஹியூ வந்து -100, சேச்சுரேஷன் வந்து -64. நெக்ஸ்ட்டு க்ரீன்குள்ளே போங்க. க்ரீனில் வந்து ஹியூ வந்து -100, சேச்சுரேஷன் வந்து -42, லூமினஸ் வந்து 21. நெக்ஸ்ட்டு வந்து சியானை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூக்குள்ளே போங்க. ப்ளூவில் வந்து சேச்சுரேஷன் -100. அப்புறம் பர்பிள் பிங்க் ரெண்டுத்தையும் விட்டுட்டு டன் கொடுத்துருங்க. அப்புறம் மேலே இருக்கிற இந்த 3 டாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் இருக்கும். அந்த ஷேடோஸ் ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஹியூ வந்து 226, சேச்சுரேஷன் 6. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிற 3 சர்க்கிள்ஸில் வந்து தேர்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஹைலைட்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஹைலைட்ஸில் வந்து ஹியூ வந்து 57, அப்புறம் சேச்சுரேஷன் வந்து 6. அப்புறம் மேலே டன் கொடுத்துருங்க. அப்புறம் திரும்பியும் அந்த ஸ்கொயர் சர்க்கிள் ஐக்கான் போங்க. அதுக்குள்ளே வந்து விக்னிட் வந்து -24, மிட் பாயிண்ட் வந்து 37, ஃபெதர் வந்து 56, அப்புறம் ரவுண்ட்னஸ் வந்து 22. நெக்ஸ்ட் வந்து லைட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஒயிட்டில் வந்து நான் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆனோடனே டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஷார்ப்னிங் வந்து 13 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்கிங் வந்து 40. இதை நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். அந்த மாஸ்கிங் லைனில் வந்து உங்களோட 2 ஃபிங்கரை வச்சுட்டு ஒரு மாதிரி ஓவர்லேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் மாஸ்க் ஆகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இப்போது பிக்கோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இந்த சேம் எஃபெக்ட் வந்து நீங்கள் வேறு ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் காப்பி செட்டிங் கொடுத்துக்கோங்க. மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேறு ஃபோட்டோ போய்க்கோங்க. அதில் திரும்பி வந்து மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட்டு செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிவைஸில் போய் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அண்ட் அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு எடிட்டிங் வீடியோ சந்திப்போம். Until then, bye bye from BS Stuffs.